Dear mathletes, welcome to G5 Math Spot. இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரோ எச்சலான் ஃபார்ம் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ டோன்ட் மிஸ். ஓகே, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை இண்டிபெண்ட் ரோஸ் இருக்குது, எத்தனை இண்டிபெண்ட் ரோஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னது, அதுக்கு பேர் தான் என்னது ரேங்க். சப்போஸ் எனக்கு ஐ ஹேவ் மேட்ரிக்ஸ் 1 2 and 2 4 அப்படின்னா இங்கே செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவோட மல்டிபிள் ஆஃப் 2. ஸோ செகண்ட் ரோ டிபெண்ட்ஸ் ஆன் தி அதர் ஃபஸ்ட் ரோ. ஸோ 1ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 2, 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 4. அதாவது R2 implies 2R1 தானே அதுக்கு அர்த்தம். இதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐ கெட் த செகண்ட் ரோ. ஸோ they are dependent rows. அப்போ இங்கே independent rows எத்தனைனா ஒன்றே ஒன்று தான். ஸோ we must check how many independent rows are there in a matrix. அதுக்கு பேர் தான் என்னது rank of a matrix, independent rows. சரிங்களா? அடுத்தது எதுக்கு இந்த ரேங்க், இது எதுக்கு, இதுனா என்ன, வாட், why rank of a matrix அப்படின்னா to find out the solution of system of linear equations. நம்ம நிறைய சால்வ் பண்ணியிருப்போம் சின்ன கிளாஸ்லேயே லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லாம். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸு அது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம இதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எதுக்கு இந்த ரேங்க்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. கிளியர்? ஸோ வாட் இஸ் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரோஸ் ஆர் தேர். எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரோஸோ அதான் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அண்ட் ஒய் அப்படின்னா இட் இஸ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஆஃப் system of linear equations. So this is what rank of a matrix is, what and why. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு மெத்தட் நமக்கு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தட். ஸோ how do you find out rank by using minor method அப்படின்னு பார்த்தீங்கன்னா rank of a matrix is defined as, minor மெத்தடில் சொல்கிறேன். ஓகே, rank of a matrix is defined as the order of highest order non-vanishing minor. புரியுதுங்களா சொல்கிறது? order of highest order non-vanishing minor. ஸோ அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு rank of a matrix by using minor method. உங்களுக்கு மைனர்னா என்ன ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. you know what is minor. ஆர்டர் அப்படின்னா சப்போஸ் வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் 2/2. ஸோ 2/2 அதான் சொல்லுவீங்க, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ இப்போ இந்த 2/2ல் வாட் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர், நமக்கு 2/2 தான். அப்போ அதுக்கு மைனர் அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க, நம்ம யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டிட்டர்மினன்ட். ஸோ 1 2 2 4 கண்டுபிடிப்பீங்க. 1 4s are 4, 2 2s are 4, 4 minus 4 என்ன 0. 0 என்ன அர்த்தம், இட் வேனிஷஸ். இதான் ஹையஸ்ட் ஆர்டரே. அதுக்கு அடுத்த ஆர்டர் நம்ம செக் பண்ணணும். வாட் இஸ் த 2x2க்கு அதை விட அடுத்து கம்மியாக இருக்குது என்னது 1x1 தான். புரியுதுங்களா? ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, மைனர் அப்படின்னாலே இட் ஷுட் பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மின் பண்ணி தான் மைனரே. அதனால் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஆர்டர் 2x2, அது வேனிஷ் ஆயிடுச்சு. தென் ஐ ஹேவ் டு கோ ஃபார் 1x1. 1x1னா 4 எலமெண்ட் இருக்குது. யூ கேன் சூஸ் எனி ஒன். ஈவன் இஃப் ஒன் எலமெண்ட் இஸ் நான் ஜீரோ ஆல்சோ, தட் இஸ் த rank of a matrix. So இங்கே பார்த்தீங்கன்னா I can say first element 1 is not equal to 0. Therefore rank of a matrix is 1. ஏன்னா ஆர்டர் என்ன நமக்கு 1 தான். And I can denote this rank by this symbol. ஓகே, இந்த சிம்பிள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு? டு denote the rank of a matrix. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ எடுத்தோம்னா ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இப்போ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த rank of a matrix by using minor method. ஸோ வாட் எவர் மே பி த மேட்ரிக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு 3 7 2 6 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வாட் யூ மஸ்ட் டூ, யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த மைனர் வேல்யூ. டிட்டர்மின் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் ஆர்டர் 2x2 தான். அதுக்கு அப்படியே டிட்டர்மின் கண்டுபிடிங்க. 3 7 2 6, 3 6 are 18, 2 7s are 14, 18 minus 14 என்ன 4, which is not equal to 0, does not vanish ஆகலை. அப்போ therefore இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன 2x2வா. அப்போ ரேங்க்கும் என்ன தான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு rank of A 2 தான், because it does not vanish here.
இங்கே வேனிஷ் ஆனனால என்ன பண்ணேன், அடுத்ததுக்கு போனேன், 1x1க்கு போனேன். வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது போனேன். வேனிஷ் ஆகலைன்னா யூ கேன் ஸ்டாப் தேர் இட் செல்ஃப். வேனிஷிங்னா என்ன புரியுதா உங்களுக்கு? வேனிஷ்னா 0 ஆகிறது, நான் வேனிஷ்னா நாட் ஈக்குவல் டு 0. அதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ இங்கே தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரோ எச்லன் ஃபார்ம் பார்த்தோம், அதை தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த மேட்ரிக்ஸை ரோ எச்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். எப்படி ரெடியூஸ் பண்ணுவேன்? அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸை ரோ எச்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்ட பிறகு அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 0 ரோஸ்னால் ஃபுல்லாக 0வாக இருக்கும். நான் ஜீரோ ரோன்னா ஏதாவது ஒன்று நான் ஜீரோ இருந்தாலும் நான் ஜீரோ தான். சப்போஸ் 1 2 3 4 5 0 0 0 0 0னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா இது என்னது 0 ரோ, பிகாஸ் ஃபுல்லாமே 0. இதில் என்னது 2 வந்து நான் ஜீரோ, அப்போ திஸ் ஆல்சோ நான் ஜீரோ ஒன்லி. சரிங்களா? ஈவன் சப்போஸ் 2 எலமெண்ட் 0 ஆகுதுன்னா அப்போ என்னது இதுக்கு பேர்? அப்போயும் இது நான் ஜீரோ ரோ தான். ஸ்டில் இட் இஸ் நான் ஜீரோ ரோ ஒன்லி. புரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக அந்த ரோ ஃபுல்லாக 0 அந்த மட்டும்தான் அதுக்கு பேர் 0 ரோ, அதர்வைஸ் இட் இஸ் நான் ஜீரோ ரோ ஒன்லி. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ரோ எச்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் என்னது? ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மைனர் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 2 மெத்தட் யூஸ் பண்ணி யூ கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். வெரி சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. கிளியர்? ஸோ வில் என்டர் இன்டு எக்ஸசைஸ் 1.2. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட். மைனர் மெத்தட். ஸோ மைனர் மெத்தட்னா யூ மஸ்ட் ரிமெம்பர் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் த நான் வேனிஷிங் மைனர். அதான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா you take that matrix as A 2 -4 -1 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் ஆர்டர் என்ன 2x2 தான். அப்போ அப்படியே அதுக்கு மைனர் கண்டுபிடிங்க. மைனர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 -4 -1 2 2 2s are 4 -4 into -1 என்ன +4. அப்போ 4 -4 என்ன 0. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுங்க? வேனிஷ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்ததுக்கு போகணும் நம்ம. இது 2x2. வாட் இஸ் த அடுத்தது நமக்கு என்ன? 1x1. 1x1னா ஏதாவது ஒரு எலிமெண்ட், 1 எலிமெண்ட். ஐ கேன் டேக் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2. அது என்னது? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இங்கே 1x1 தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். புரியுதுங்களா? இங்கே வேனிஷ் ஆனனால தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்? இங்கே நமக்கு 3/2 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கோங்க. -1 3 4 -7 3 -4. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு இஸ் ஆஃப் ஆர்டர் 3x2, 3 ரோ 2 காலம். இப்போ நம்ம வி மஸ்ட் செக் த நான் வேனிஷ் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் வேனிஷிங் மைனர். மைனர் அப்படின்னாலே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கணும். அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா இங்கே வாட் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் highest order of minor I can get 2x2. ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் ஆர்டர். ஐ கேன் கெட் 2x2. புரியுதுங்களா? அப்போ ஐ ஹவ் டு செக். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2x2 செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஐ கேன் செக் -1 3 4 -7. -1 into -7 என்ன 7 -3 4s are 12. 7 -12 என்ன 5, which is not equal to 0. இங்கே நான் வேனிஷிங். அப்போ இங்கே ஆர்டர் என்ன 2 தானே. அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் A is equal to 2. கிளியர்? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A is equal to third subdivision. A is equal to 1 -2 -1 0 3 -6 -3 1. இப்போது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2x4. ஆமாவா? 2 ரோக்கு 4 காலம் இருக்குது. இங்கேயும் அதே தான். நம்ம செக் ஃபார் ஹையஸ்ட் ஆர்டர் நான் வேனிஷிங் மைனர் செக் பண்ணணும். மைனர் ரிமெம்பர் மைனர்னாலே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அப்போ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் எதுனா 2x4 இஸ் நாட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது.
அப்போ I can choose only 2 cross 2 தான் சூஸ் பண்ண முடியும். அப்போ I can choose any 2 cross 2. சப்போஸ் ஃபஸ்ட்டு 2 cross 2 செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், 1 3 -2 -6 வச்சுக்கோங்க. 1 into -6 என்ன, -6 மைனஸ் 3 into -2 -6 -6 + 6 என்ன ஆயிரும், 0 ஆயிடுச்சு, இங்கே வேனிஷ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ ஹேவ் another 2 more மைனஸ் எனக்கு இருக்குது. அப்போ அதை நான் செக் பண்ணலாம். இங்கேயே செக் பண்ணி பாருங்கள், +6 ஆயிரும், -6 0 ஆயிரும். இதுவும் தேர்டு செக் பண்ணி பாருங்கள், -1 0 -3 1. இந்த 2 cross 2 செக் பண்ணலாம். -1 into 1 -1 -0 into -3 0. ஸோ ஆன்சர் என்னது, -1, which is not equal to 0. ஸோ இதோட ஆர்டர் என்ன, 2 cross 2. அதனால் therefore ரேங்க் ஆஃப் ஏ என்ன நமக்குங்க 2. ஸோ இட் நீட் நாட் பி எல்லா மைனரும் சாட்டிஸ்ஃபை பண்ண சான்ஸ் இல்லை, அது அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு மைனர் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும் நமக்கு, சரிங்களா. சப்போஸ் இந்த எல்லா 2 cross 2வும் நான் வேனிஷ் ஆயிடுச்சுன்னா தென் ஐ கேன் கோ ஃபார் 1 cross 1. கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 4th கொஸ்டின். இங்கே நமக்கு 3 cross 3 கொடுத்துருக்காங்க. இங்கே வாட் இஸ் த ஹையஸ்ட் ஆர்டரு, நமக்கு 3 cross 3 தான். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு let us take the given matrix as A. 1 -2 3 2 4 -6 5 1 -1. இப்போ இங்கே நமக்கு let us find out 1 -2 3 2 -4 sorry 2 4 -6 5 1 -1. ஸோ 1 into சேம் நம்ம பண்ணியிருக்கோம் முன்னாடியே, அதான் பண்ண போகிறீங்க. 4 into -1 -4 -6 into 1 -6 + 6 ஆயிரும். மைனஸ் இங்கே -2 இருக்கா, அப்போ எதுனா ஆயிரும், +2 ஆயிரும். ஹைட் த காலம் ஹைட் த ரோ. 2 into -1 -2 -6 into 5 -30 என்ன ஆயிரும், +30 ஆயிரும். நெக்ஸ்ட் +3 into ஹைட் த காலம் ஹைட் த ரோ. 2 1s are 2 -4 5s are 20. this equal to 1 into -4 + 6 என்ன 2 +2 into -2 + 30 என்ன 28 +3 into 2 - 20 என்ன -18. here 1 2s are 2 2 into 28 எவ்வளோ 56 3 8s are 54 3 18s are 54 minus symbol இருக்குது, so minus. so here we have 56 + 2 என்ன நமக்கு 58 58 - 54 என்ன நமக்கு 4, which is not equal to 0. so அப்போ therefore இதோடைய ஆர்டர் என்ன 3 cross 3. அப்போ ரேங்க் ஆஃப் என்ன நமக்குங்க 3. ஸோ கிளியர். ஸோ அதே போல் 5th ப்ராப்ளம் பாருங்கள், இது 4th ப்ராப்ளம். 5th ப்ராப்ளம் பாருங்கள், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. ஸோ இங்கே வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இங்கே நமக்கு 3/4, which is not actually square matrix. அப்போ இங்கே ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் என்ன நமக்கு இங்கே 3 cross 3. இங்கே நிறையா 3 cross 3 நமக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ ஐ கேன் டேக் ஃபஸ்ட்டு 3 cross 3 எடுக்கிறோம் பாருங்கள். let us check what we get. ஸோ ஃபஸ்ட்டு 0 0 எதை மட்டும் 0 தான் இருக்கும், அதனால் no problem. I can go for the second element, -1 into hide the column hide the row. So 0 - 32 +2 into hide the column hide the row 0 - 16. so this is equal to 0 -1 into -32 +2 into -32. so -1 into -32 என்னது +32. 2 into sorry here it is 16 only inside. okay, so 2 into -16 2 into -16 -32. so என்ன ஆயிடுச்சுங்க 0 ஆயிடுச்சு. அதனால் I should not go for 2 cross 2. இங்கே I have another 3 cross 3 இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 3 cross 3 இருக்குது. let us go for that. 1 2 1 2 4 3 1 0 2. so இங்கே செக் பண்ணலாம் நம்ம. 1 into hide the column hide the row. 4 2s are 8 -0. then -2 into 2 2s are 4 -3 +1 into 0 -4. so 8 - 0 8 1 into 8 8
4 minus 3 என்ன 1 minus 2 into 1 minus 2 minus 4 so minus 4 so what is the answer இங்க 8 minus 2 minus 4 என்ன minus 6 நமக்கு what is 8 minus 6 2 which is not equal to 0 so what is the order 3 cross 3 and therefore rank of A is equal to 3 you must check all 3 cross 3 you check பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம 2 cross 2 போணும் so hope you are very clear with the minor method use பண்ணி rank எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் so once again I am explaining minor method use பண்ணும்போது you must check the order of highest order non-vanishing minor highest order of non-vanishing minor non-vanishing not equal to 0 minor determinant கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு determinant கண்டுபிடிக்கனாலே கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அதுதான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் நாட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அட் ஆல் 2 cross 4 அப்போ 2 cross 4ல what is the square matrix that lies inside 2 cross 2 தான் அப்போ I have to go for all 2 cross 2 இருக்குது நம்ம இது ஒரு 2 cross 2 இது ஒரு 2 cross 2 இது ஒரு 2 cross 2 இதெல்லாம் செக் பண்ணணும் நம்ம செக் பண்ணிட்டு எல்லாமே நாட் ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவல் டு 0 ஆனால் தான் அடுத்ததுக்கு போகணும் இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அதனால் therefore rank of A is equal to 2 so this is the method you have to follow to find out the rank of the matrix by using minor method hope it is clear thank you god bless